இன்றைய கூட்டம் எந்த அளவுக்கு தோழமை கட்சிகளை அரவணைத்து தவேகா செயல்படும், அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள், குறிப்பாக அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல், இதனை எப்படி அணுக வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு? இல்ல, இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்தது. முதலமைச்சர்களும் மனந்திருந்து பேசினாங்க. நாங்களும் ஒரு களத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு, குறிப்பா தலைமையிலான ஆட்சிக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன மாதிரியான மக்களுடைய அன்பு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். அவர்களுடைய நேர்மையான வெளிப்படையான ஆட்சிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறதையும் நாங்கள் பகிர்ந்துகிட்டோம். அதுக்கான பாராட்டையும் எங்களுடைய உறுதியான ஆதரவையும் நாங்கள் தெரிவித்தோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கும், சமூக நீதியின் பார்ப்பட்ட ஒரு அரசாங்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி இது இப்ப நடக்கிற நேர்மையான ஆட்சி தான் எப்பவும் நடக்கும். இந்த பயணத்துல நம்ம எல்லாரும் எப்பவும் ஒன்னா இணைந்து போலாம். இது ரொம்ப நீண்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளை தாண்டியும் இது இருக்குங்கிற ஒரு கருத்தை அவங்க தெரிவிச்சாங்க. ஒரு இணக்கமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்திப்புன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் திமுகவுடனான கூட்டணி, இப்போ தவேகாவுடனான கூட்டணி, இரண்டுக்கும் உண்டான வேறுபாடு எப்படி இருக்குதா நீங்க? இல்ல, அது ரெண்டே கம்பேர் பண்றது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஒரு நீண்ட காலம் ஒரு 22 வருஷம் திமுகவோட கூட்டணியில இருந்திருக்கோம். we have good times and bad times. அதே மாதிரி அதனால அந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு. சோ அதனால அது அப்படி இருந்ததா இப்படி இருந்ததான்னு இன்னி பேசுறது நாகரிகமாவும் இருக்காது. அதனால பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற கூட்டணியில ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல நாங்க இருக்கோம். நிறைய விஷயங்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள முடியுது. அவங்களும் கவனமா கேட்கிறாங்க. ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணியாவும் இதுவும் போகுது. அதனால இந்த கூட்டணி ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும், குறிப்பா கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு அரசியலுக்கும், ஒரு அனைவரையும் சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. தவேகா எம்எல்ஏக்களை வளைப்பதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டிருந்ததா அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி அணுகுவது? இல்ல, இது உண்மை என்றால் இது ரொம்ப மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் தமிழ்நாட்டு மக்களால் ரொம்ப பேரன்போடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கிறதுங்கிறதே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். அதுல நிச்சயமா யார் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சருடைய பெயரை இந்நாள் அமைச்சர் சொல்றதுனால அது உண்மை இருக்க பட்சத்தில், அதற்கான ஆதாரங்களை அவங்க வெளியிடும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா அதற்கு பதில் சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். இது எவ்விதத்திலும் ஜனநாயகத்திற்கோ இல்ல தமிழ்நாட்டிற்கோ ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. ஒரு ஆபத்தான அரசியல் போக்கு. இதை தவேகா அரசாங்கம் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தணும் நான் நினைக்கிறேன். இன்றைய கூட்டத்தின் மூலமாக இந்தியா கூட்டணிக்குள்ளார தவேகா இணைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? நாங்க ஒரு இணக்கமான ஒரு பயணத்தை தான், அரசியல் பயணத்தை அரசாங்கத்துல மேற்கொண்டிருக்கோம். இது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு புதிய அரசியல் கட்சி உடனே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சி சார்ந்த சவால்கள் அவங்க மத்தியில நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவங்களால கையாள முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கிறது. அதனால அவங்க ஒரு இணக்கமான ஒரு சூழலை நம்ம இருக்கிறோங்கிறது இப்போதைக்கு போதுமானது. ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க. அந்த நல்ல ஆட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.